அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சுலைமான் என்ற ஒரு சகோதரர், கிறிஸ்தவர் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு விரும்புகிறார். இருந்தாலும் சில சந்தேகங்களை கேட்குறாங்க. அதில் ஒரு சகோதரர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பைபிளை பார்த்து தான் குரான் கள்ளக்காப்பி அடிக்கப்பட்டு இருக்கிறது என்று ஒரு கேள்வியாக எழுப்பி, இதற்கு உங்களுடைய பதில் என்ன என்றும் கேட்டிருக்கிறார். இரண்டாவது என்ன சொல்கிறாருங்கன்னா, நாங்கள் இயேசுநாதரை கடவுளின் மகன், அவர்தான் மனித குலத்துக்கு பாவத்தை போக்க வந்தவர் என்றும் அது எங்களுடைய நம்பிக்கை. அவர் மனிதன்னா பாவம் செய்வான், அந்த பாவத்தெல்லாம் போக்குவதற்கு மகனையே தேவன் அனுப்பி வைத்தார் என்றும் கேட்குறாரு. சில கருத்துக்களை அவரிடம் கூறினாலும் ஒரு சில கருத்துக்கு உடன்படுகிறார், ஒரு சில கருத்துக்கு உடன்படுவதில்லை. அதனால் உங்களுடைய பதில் என்னன்னு கேட்டிருக்காங்க. பதிலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லுவோம், அவங்க ஜீசஸ் என்று சொல்லுவாங்க. நம்ம ஆபிரகாம் சொன்னால் அவங்க, நம்ம இப்ராஹிம் சொன்னால் அவங்க ஆபிரகாம், நம்ம நூஹ் நபி என்று சொன்னால் அவங்க நோவா, நம்ம சுலைமான் என்று சொன்னால் அவங்க சாலமன் என்று பேரில் ஒரு மாற்றம் இருக்கிறது. இப்படி அவங்களும் அந்த நல்லடியார்களுடைய பெயரை சொல்லுவாங்க. நம்மளும் மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்வு இருக்குது என்பதை நம்புவோம். அவங்களும் பரலோக ராஜ்யத்தில் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்புகிறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையில் இயேசுநாதர் அவங்கள காப்பாற்றிடுவாங்க என்று சொல்கிறாங்க. இப்படி அவங்களுடைய கருத்து இருக்குது. இப்போ கள்ளக்காப்பி அடிக்கப்பட்டு முதல்ல வேதத்தை பற்றி முதல்ல சொல்லிடுவோம். கள்ளக்காப்பின்னு அடித்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அரபியை தவிர வேற ஒரு மொழி தெரிஞ்சிருக்கணும். நபிகள் நாயகத்துக்கு எழுத படிக்கவே தெரியாது. அப்போ இன்னொரு மொழியை எங்கேருந்து படிப்பாங்க? அங்கேருந்து அரபியர்களுக்கும் 90% வரைக்கும் என்ன கிடையாது, படிப்பறிவு கிடையாது. அவங்க இன்னொரு மொழியை படித்தா தானே கள்ளக்காப்பி அடிக்க முடியும். அடிப்படையிலே அவங்க சறுக்குது பாருங்க. கள்ளக்காப்பி அடிப்பதற்கு என்ன கிடையாது, முகாந்தரமே கிடையாது. அல்லாஹ் இதற்கு முன்னாடி ஈசா நபிக்கு இஞ்சில் என்ற ஒரு வேதத்தை கொடுக்குறான். அந்த வேதத்தில் இருக்கிற வசனங்களை மெய்ப்பித்து காட்டுகிறான். கடந்து சென்ற வேதமே நம்ம ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்தோம்னு சொல்லி அந்த வேதத்தில் இருக்கிற வசனத்தை குரான்ல எடுத்துரைக்கப்படுகிறது. அது இல்லாமல் ஏராளமான செய்திகள் இருக்கு. நம்ம ஓரிரையை வணங்குறோம், அவங்க முக்கடவுளை வணங்குறாங்க. நம்ம அரபி மொழியில இறுதி தூதர் வந்திருக்கோம் என்று சொல்லி நம்ம இன்னா அர்சல்நாக்க ரஹ்மத்துலில் ஆலமீன், அகிலத்தோருக்கெல்லாம் அருட்கொடை என்று நம்ம சொல்றோம். அவங்க இயேசுநாதர் இஸ்ரவேலருக்கு தான் அனுப்பப்பட்டாங்கன்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. ஒரு குலத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு மனிதரை உலகத்துக்கெல்லாம் ரோல் மாடலா எப்படி பண்ண முடியும்? அவங்க தானே சொல்றாங்க, இஸ்ரவேலருக்குத்தான் நான் வந்திருக்கிறேன், கானான் தேசத்துல வந்தவங்களுக்கு நாயின் அப்பத்தை தூக்கி உங்களுக்கு தரமாட்டேன். ஒரு அம்மா பரலோக ராஜ்யத்துல ஜீவிக்கிறதற்கு கேட்கச்சல ஓடிப்போ நாயன்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு. நீ கானான் தேசத்துல, நான் இஸ்ரவேலர் மக்களுக்கு தான் தூதுவனா ஆளா வந்திருக்கிறேன், உங்களுக்கு வரலன்ட்டாரு. அப்போ இயேசுநாதரை உரிமை கொண்டாடுறது கூட என்ன இல்லை, அவங்களுக்கு அதுல ரோல் இல்லை. ஏன்னா அவரே இல்லைன்ட்டார. நானே ஒரு கூட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கேன், உலகத்துக்கு வரலன்னு என்று சொல்லிட்டாங்க. ஒன்று, கள்ளக்காப்பி அடிக்கிறாங்க, என்ன தெரியணும், மொழி தெரியணும். சரி, அப்படி கள்ளக்காப்பி ஒன்று அடித்தா அவங்களுக்கு ஒரு மொழி இருக்கும்ல, அந்த மொழியை பார்த்து தானே கள்ளக்காப்பி அடிச்சிருக்கணும். அவங்க மொழி என்ன மொழி, அவங்க மொழி என்ன ஒரு மொழி என்று சொல்லணும்ல. இந்த மொழியில் எங்கள் வேதம் இருக்கு, இந்த வேதத்தை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, கள்ளக்காப்பி அடிச்சிட்டீங்க. இப்போ ஜனகன மனகன இருக்கு, அதை தமிழில் நம்ம கள்ளக்காப்பி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மொழி இருக்கணும். மேற்கு வங்காள மொழியும் இந்தி மொழியும் இருக்கிறதுனால நான் கள்ளக்காப்பி அடித்து தமிழில் எழுதிட்டேன்னு சொல்லலாம், டப்பிங்னு என்று சொல்லலாம். ஒரு மொழி உயிரோடு இருந்தால் தான் அந்த மொழியை காப்பி அடிக்க முடியும். அதுக்கு இந்த பேரா, அதுக்கு இந்த மொழி எங்க இல்லாத ஒரு மொழியை கள்ளக்காப்பி அடிக்கணுங்கிறது பரிதாப நிலையா இருக்குது. பைத்தியக்காரங்களா இருக்கிறாங்களா? மொழி ஒன்று உசுரோட இருந்தால் தானே கள்ளக்காப்பி அடிக்க முடியும். அப்போ செத்துருச்சு, மொழி இல்லை. கற்பனையில் பேசுகிறாங்க பாவம். ஏன்னா கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்று வருவதனால கற்பனையில் பேசுகிறாங்க. இது ஒன்று. இதோட நம்ம நிறுத்தலை, நிறைய சான்றுகளை நம்ம காட்ட இருக்கிறோம். அவங்க மொழியில் அவங்க இது பைபிள் மெட்ராஸில் அச்சிடப்பட்டு இருக்கிறது. அந்த பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா நல்லா கவனமாக கேட்டுக்கிறேங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எவ்வளோ பரிதாபமான நிலை பாருங்க. எபிரோயின்னு ஒரு மொழி, கிரேக்கு மொழி, 2 மொழி.
என்னும் மூல பாசையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது மொழிபெயர்க்கப்பட்டதான். இந்த எபிரோய கிரேக்கு ஒரு வேதத்துக்கு 2 மொழி எங்கேருந்து வரும்? ஒரு வேதம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு மொழி தான் இருக்கணும். ஒரு மொழியில இருந்து தான் இன்னொரு மொழிக்கு வரும். எபிரோய கிரேக்கு 2 மொழியில இருந்து அப்போ 2 வேதம் வந்திருக்கா? அப்போ ஒரு வேதம் வந்திருக்கான்னு கேட்கணும். ஒருவேளை அவங்க நல்ல உல்டாவா பேசுவாங்க. மூசா நபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கல தவராத்து, ஓல்டு டெஸ்ட்மெண்ட், அது அந்த மொழிங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப பெதட்டல் வாதங்கள் பேசக்கூடிய மக்களா இருக்கிறதுனால அப்படி பேசுவாங்க. சரி, அப்ப அந்த மொழி எங்க? அப்படி கேட்டா அப்ப அந்த மொழி எங்க? மூசா நபி பேசினாங்களா? மோசை என்று சொல்றாங்களா? அந்த மொழி எங்கன்னு சொல்லணும். ஜீசஸ் பேசினாங்களா? அதாவது ஈசா நபி, அந்த மொழி எங்கன்னு கேட்கணும். 2 மொழியில இருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கா, அந்த 2 மொழியும் எங்கன்னு கேட்கணும். அந்த 2 மொழியும் தெரிந்த உங்க மத போதகர்கள் எங்கன்னு கேட்கணும். அப்பாவி மக்களை விட்டுரும், மத போதகர்களுக்கு தெரியும்ல, அவங்க பேசணும்ல, அது எங்கன்னு கேட்கணும். அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். பதில் சொல்லணும். எப்படி? வாசிச்சு சொல்லணும். நம்ம எப்படி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் வாசிச்சு சொல்றோம், வாசிச்சு தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்றோம். அதே மாதிரி அவங்க பண்ணணும். மூல மொழியில ஏதாவது பேசணும், கச்சா முச்சான்னு அப்படியாவது பேசணும். பேச முடியலைங்கிறது அவங்க டிவி சேனல்ல தெரியுதுல்ல. பரலோகராத்தில் பிஜிவா வருகிறார், கடவுள் வருகிறார்னு கத்துறாங்க. மூல மொழி பாசைய காணும். அப்போ இது பார்த்துக்கிறோம். 2 மொழி அவங்க தான் அந்த பாசைகளிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு ஆரம்பத்தில் எழுதியிருக்காங்க. பரிசுத்த வேதகம் அடங்கிய இந்த நூலில் எபிரோய கிரேக் என்னும் மூல பாசைகளின் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குங்கிறது பைபிள்ல இருக்குது. 2 பாசையிலேருந்து வந்திருக்குதான். அப்போ 2 பாசை இங்கே எங்கே இருக்குங்கிறது தெரியல. இது ஒன்று பார்த்துக்கணும். வேதத்துக்கு இதுவுடைய ஒரு நிலைமை. அவங்க பாசை அந்த அவங்க பேசின மொழி முழுமையாக இருந்துச்சுன்னா அவங்க தான் இதில் போட்டுருவாங்களே. இல்லைங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால், பைபிளில் பல இடங்கள்ல ரபி அப்படின்னு வரும். அவ்வளோ 2 வார்த்தை தான் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. கடவுளேன் என்று அர்த்தமா. அப்போ ஏன் அதை மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க? ஒரு பாசை கிடைச்சா முழுமையாக தானே போடுவாங்க. எங்க பாசை இருக்குதுங்க, தேவ பாசை அப்படி தானே சொல்லுவாங்க. தேவ பாசை தானே சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தை. ஏதாவது நம்ம இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. அது ஒரு மொழி. இறுதி தூதர் வந்திருக்காங்க. அப்போ அந்த பாசையை பேசினவங்க 2 வார்த்தை வருமா? யாருக்காவது 2 வார்த்தை பேச முடியுமா? எல்லாம் தான் பேசுவாங்க. இல்லை. இதுதான் அந்த வேதத்துடைய நிலைமை. அப்புறம் வேதத்தில் முரண்பாடை பாருங்க. முரண்பாடு முதல்ல வேதமா என்கிறத பார்க்கணும். மொழியில பார்த்தோன்னா மொழியில அவ்வளோ முரண்பாடு. மொழியை காணங்கிறதுக்கு இப்போ நம்ம இவ்வளோ சான்று சொல்லியிருக்கோம். அடுத்து என்னன்னு கேட்டால், ஏசுநாதர் ஈசா நபி எப்படி பிறந்தாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர்களுக்கு மகனா பிறந்தாங்கன்னு சொல்லி நம்ம முறையா சொல்றோம். அல்லாஹ் நாடுனா எப்படி வேணாலும் பெற வைப்பான். அவங்கள ஒரு ஆணும் ஒரு பெண்ணாக தான் பெற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பெண்ணில் ஆகுன்னு சொன்னால் ஆக போகுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வாவையும் ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ் படைச்சான். இவங்களையாவது ஒரு தாய் வயிற்றுலேருந்து படைச்சான். ஆகுன்னா வயிற்றுல கருவு ஆயிர போகுது. அல்லாங்கிறவனுக்கு என்ன ஒரு பெரிய கஷ்டப்பட்டா உருவாக்கணும், எல்லாத்தையும் எடுத்து உருட்டி ஆகுன்னா ஆகும். நினைச்சா பொருளே ஆகு என்று சொல்லால் ஆக வைக்கக்கூடியவனுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா? கடவுளை நம்பக்கூடியவங்க இதை ஒரு விஷயமாவே எடுக்க மாட்டாங்க. நினைச்சா ஆக்கிடுவான். அவனே ஃபாலுல்லிமா யுரீது, நினைத்ததை முடிப்பவன். நினைச்சா முடிச்சிருவான். அதுதான் விஷயம். சில விஷயங்கள் நினைக்கலன்னு சொன்னா அல்லாஹ் நாடுற டயத்துல அதை முடிப்பான்னு அர்த்தம். இஸ்லாமிய நம்பிக்கை இது. அப்படி இருக்கச்சுல ஒரு தகப்பன், ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண் புள்ள பெறுவதுங்கிறது அல்லாஹ்வுடைய அந்த பெரிய ஞானமும் அறிவுக்கும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மனிதனே இன்னைக்கு ஆண் துணை இல்லாம சின்ன இயந்திரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறான்? நவீன டெக்னாலஜியை வச்சுட்டு பிள்ளைய பெற்று காட்டிடுறான். ஆணுடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய சில ஹார்மோன்களை, சில இந்திரிய துளிகளை எல்லாம் எடுத்து ஆணே ஒரு உறவே கொள்ளாமல் ஒரு பெண்ணிடம் என்ன செய்ய முடியும்? ஒரு பிள்ளைய உருவாக்க முடியும். ஆண் துணை இல்லாம கூட உருவாக்கிடுவான். அப்படியெல்லாம் இருக்கத்தக்க இறைவனாலையும் முடியும். சர்வசாதாரணமான விஷயம். ஒரு வேதங்கிறது முரண்படக்கூடாது. இயேசுநாதருங்கிறவங்க முக்கியமான விஷயம். அவங்களுக்கு கடவுள் அம்சம் உள்ளவங்க. ஆனா ஒரு பெரிய ஒரு பட்டியல் போடுறாங்க. தாவீதுடைய பரம்பரையில தான் இயேசுநாதர் பிறந்தாருன்னு சொல்லி. நாத்தான், மத்தாத்தா, மயானன், மெலோயா, எலியாக்கம், யுனானன், யாசூப்பு, யூதா, சிமியான்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே வருது. அவங்க ஒரு திரைக்கதை மாதிரி தான் வேதத்தை எழுதுவாங்க. அது ஒரு வேதமாவே இருக்காது. அவன் அங்கே போனான், இங்கே போனான், பணியாரம் சாப்பிட்டான், இப்படி எல்லாம் வரும். அதனால இந்த பட்டியலெல்லாம் படித்தா ரொம்ப கிட்டத்தட்ட 41 இது வருது. மத்தாத்து, ஏலி, யாசூப்பு, இவ்வளோ பெரிய பரம்பரையில வராங்க. தாவீது மூலமாக சுலைமான் வழியாக இயேசுநாதர் பிறந்தார் என்று யார் சொல்றா? மத்தேவு சொல்றாரு. ஒரு இயேசுநாதரை கடவுளா வணங்குறவங்க பெரிய
முதல் இடத்துல அவங்கள தான் வைக்கிறாங்க. பரலோக ராஜ்யத்தில் இவர் தான் இவங்களை காப்பாற்றுவாங்களாம். இவங்களுடைய பிறப்புக்கு முரண்பாடை பாருங்க, எவ்வளவு ஒரு வேதம் முரண்பாடா இருக்குமா? மத்தேயு என்ன சொல்றாரு? தாவீது மூலம் சுலைமான் வழியாக இயேசுநாதர் பிறந்தார். லூக்கா என்ன தெரியுமா சொல்றாரு? தாவீது மூலம் நாத்தான் வழியாக தோன்றி ஈசா பிறந்தார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சுலைமான் இடையில இல்லாம போயிடுறாரு. ஏன் முரண்பாடு வருது? இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். முரண்பாடு வரக்கூடாது. பெரிய ரோல் மாடலா இருக்கக்கூடியவங்களுக்கு முரண்பாடே வரக்கூடாது. தாவீதுல இருந்து தலைமுறை 27 தலைமுறை 27 தலைமுறையில் பிறந்தார் என்று மத்தேயு கூறுது. அதாவது சுலைமான் வழியாக பிறந்தாருன்னு சொல்லுது. தாவீதுல சுலைமானை தூக்கிட்டு நாத்தான் வழியாக பிறந்தார் என்று சொல்லுகிறது. 27ஆம் தலைமுறையில பிறந்தார்கள் என்று சொல்கிறது. அதுக்கப்புறம் தாவீதிலிருந்து 42வது தலைமுறையில் இயேசு தோன்றினார் லூக்கா சொல்றாரு. இப்ப எப்படி பாருங்க, 4 முரண்பாடு. ஒரு வேதத்துல முரண்பாடு வரக்கூடாது. அதுவும் முரண்பாட்டிலையும் முரண்பாடு யாருன்னு கேட்டா, அவங்க யார ஹீரோவா, மகனா, முக்கடவுளா, பிதா பரிசுத்த ஆவின்னு சொல்ற அளவுக்கு இயேசுநாதரை சிலுவையில போட்டு அப்படியே பட்டுமையா கிட்டுக்கிட்டுன்னு பேசக்கூடியவங்களுக்கு இவ்வளவு பெரிய முரண்பாடு வரக்கூடாது. எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. 4 விதமா சொல்றாங்க. 42வது தலைமுறைன்னு சொல்லி இயேசுவை சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ஆபிரகாம் வரையில தலைமுறையை காட்டச்சுல யூதான்னு ஒரு ஆளை சொல்லி அந்த வழியில பிறந்தாரு, அந்த அசிங்கமான பரம்பரைலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி பிறந்ததாக சொல்லுகிறாங்க. ஆதி ஆகமம் 38வது அத்தியாயத்துல இது சொல்லப்படுகிறது, இயேசுநாதருடைய பிறப்பை. அதுல போக உபாகமம் அதுலயும் என்ன சொல்லுது சொல்லப்படுகிறது. 232 232/3 அந்த மாதிரி ஒரு இதுலையும் இவருடைய பிறப்பை பற்றி முரண்பாடாக சொல்லப்படுகிறது. இவ்வளோ முரண்பாடு எப்படி வரும் அவருடைய பிறப்புல? அதுக்கப்புறம் தமாரு 10ஆம் தலைமுறை 10ஆம் தலைமுறையில யூதாவும் அவருடைய மருமகள் தமாரியிடம் விபச்சாரம் செய்து பெற்ற இந்த தலைமுறை பட்டியலையும் இடம்பெறுகிறார் என்றும் இந்த தமாரி என்ற ஒரு ஆள் உள்ள பூர்றாங்க பெண், அந்த மாதிரி வழியாகவும் சொல்றாங்க. இப்படி 5-6 முறையா சொல்றாங்க. இந்த களங்கத்தை தொடக்கிறது இஸ்லாம். அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நல்ல மனிதர் என்று சொல்லுகிறது, சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொல்லுது. நாளைக்கு அவர் உலகத்துக்கு என்ன செய்வாங்க? சத்தியத்தை சொல்லி இறந்தும் பெறுவார் என்று சொல்லுகிறது. அவரை பத்தி நற்சான்று சொல்லுது. ஆனா ஓல்டு டெஸ்ட்மெண்ட் எந்த மாதிரி சொல்லுது? இயேசுநாதருடைய பிறப்பை அலங்கோலமா சொல்லுது, பயங்கரமா சொல்லுது. அப்ப இதே மாதிரி தானே சொல்லணும். இயேசுநாதருங்கிற நீங்க எங்களுக்கு மதத்துல அகேன்ஸ்டா எதிர்ப்பா இருக்கிறாங்கன்னா நான் எப்படி எழுதணும்? ஆமா இயேசுநாதர் மோசமானவர் அப்படி எழுதல. இயேசுநாதர் நல்லவர். இயேசுநாதர் என்பவர் இறை தூதர். அவர் சத்தியத்தை சொல்ல வந்தார், கடவுளை வணங்குங்கள் என்று சொல்ல வந்தாருன்னு சொல்லுது. அதே மாதிரி சொல்லல, வேறுபடுது பாருங்க. அப்போ இந்த மாதிரி சொல்லப்படுகிறது. அவங்க ரொம்ப தவறான பாதையில் வந்த மாதிரி சொல்லப்படுகிறது. பிளஸ் தலைமுறை மாறுது. 27:1 அந்த தலைமுறையில மனிதர்களுடைய பெயர் மாறுது, நல்லடியார்களுடைய பெயர். தாவீதுல சுலைமான் தூக்கிட்டு நாத்தான் என்ற ஒருவர் பூர்றாரு, ஏன் வழியா வந்தாருன்னு சொல்லி. அப்ப இப்படி ஒரு முரண்பாடான முறையில யார் இருக்கக்கூடாது? உங்க மதத்தின் ரோல் மாடலாக இருக்கக்கூடிய இயேசுநாதர் இருக்கக்கூடாது. நீங்க இயேசுநாதர் தானே கடவுள் அம்சத்துல, மற்றவங்க இருக்கலாம். ஏன்னா மற்றவங்களை நீங்க கதாநாயகனை கொள்ளலல்ல, இவங்க தானே மைய பொருளா இருக்கிறவங்களே தரிக்கிறதான வந்துச்சுன்னா மதத்துல சந்தேகம் வந்துருமே. இதை கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். கள்ளக்காப்பி இல்லை, இது ஒண்ணு. அடுத்து கடவுள் விஷயத்துல வாங்க. இப்போ கடவுள்னா கடவுளை வணங்கக்கூடிய சொற்கள் எப்படி இருக்குங்கிறத பைபிள்ல பார்க்கணும். பைபிளை வச்சு நீங்க முடிவெடுக்கணும். அவங்களே கடவுளை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, உபாகமத்துல 6ல் 4லேருந்து 7 வரைக்கும் சொல்லப்படுது. இஸ்ரவேலர்கிட்ட சொல்லப்படுது, கேளுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், தேவன் ஒன்று கர்த்தர் ஒன்று, அவர் ஒருவரே, லா இலாஹ இல்லல்லாஹ், அவர் ஒருவரே. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடம் முழு இருதயத்தோடு நீ என்ன செய்ற? ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவன்கிட்ட நீ வணங்கு. இந்த வார்த்தையை உன் இருதயத்தோடு கேளு, அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி, அதை எடுத்து சொல்லு. உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதெல்லாம், வழியில் நடக்கிற போதெல்லாம், படுத்து கொள்ற போதெல்லாம் எழுந்திருந்து அவைகளை குறித்து பேசு, கடவுளை பத்தி பேசு என்று என்ன சொல்லுது? பைபிள் சொல்லுது. கடவுளை பத்தி சொல்லு, கடவுள் ஒருவன் தான். எப்படிப்பட்ட கடவுளாம்? எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை. கடவுள் ஏசாயால 43:10-12 வரைக்கும்,
எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை. அதாவது ஒரு கடவுளை வணங்குங்கிறது சொல்லுது பாருங்க. அப்ப எப்படி முக்கடவுள் கழுகை அவங்க வணங்குவாங்க? பிதா, சுதன், பரிசுத்தாவி, அதாவது முக்கடவுளையும் வணங்குறாங்க, கற்சிறைகளையும் வணங்குறாங்க, பகுத்தறிவு இல்லாம வணங்குறாங்க. ஒருவேளை அவங்க நிறைய பேருக்கு என்ன இல்லை, பைபிளும் அவங்க படிக்க மாட்டிருக்காங்க. அந்த போதகர்கள் சொல்றதை கேட்டு நம்பி என்ன செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க. அதனால அவங்களுக்கு அதில் சிந்தனை தன்மை குறைஞ்சிருது. பரிதாபமான முறை. எந்த மாதிரி சொல்லப்படுதுன்னா, எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பிறகும் தேவன் இல்லை, நானே தேவன், என்னை இல்லாமல் வேற தேவன் இல்லை. எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்துக்கிறீங்க? என்னை இல்லாமல் வேற தேவனே இல்லை அப்படின்னா இயேசுநாதர் தேவையில்லைன்னு அர்த்தம். நீங்க தேவன் சொல்லக்கூடாது. நானே அறிவித்து விளங்கி பண்ணினேன், நானே ஒரு தேவன், உங்களை இப்படி செய்ததாக அந்நிய தேவன், அதாவது ஆதி தேவன் நானே என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சி என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரே சொல்றாராம். கர்த்தரே என்னெல்லாம் சொல்றாரு? நானே கடவுள், எனக்கு முன்னும் அதாவது ஒரு காலத்துக்கு முன்னாடி நானே கடவுள், பிறகும் நானே கடவுள் என்று ஏசாயால சொல்றாரு. வானங்களை சிரசிஷ்டு பூமியையும் வெறுமையாக, அதாவது படைக்கிறது பூமியை, அதை குடியிருப்பாக செய்து படைத்து அதை உருவாக்கினேன் தேவனாகிய கர்த்தரே சொல்கிறது. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. வேறொருவர் இல்லைன்னா மேரி இல்லை, அந்த இயேசு இல்லை, அதுக்கப்புறம் அந்த மத குருவை நீங்க மண்டியிட்டு வணங்குறீங்களே அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் நாங்க கள்ளக்காப்பி அடிச்சா நாங்களாம் அப்படி செய்யணுமே. கள்ளக்காப்பின்னு எதை வச்சு சொல்றீங்க? கள்ளக்காப்பியும் கிடையாது, ஒரு காப்பியும் கிடையாது. நீங்க பல தெய்வ வணக்கத்துல இருக்கீங்க. நாங்க ஒரே இறைவனை வணங்குறோம், ஒரே இறைவன். எங்களுக்கு கலப்படம் கிடையாது, இணை கிடையாது, கல்ல வணங்க மாட்டோம், மத போதகர்களை வணங்க மாட்டோம், யாரையும் வணங்காம ஒரு கடவுளை வணங்குறவங்க நாங்க எப்படி உங்களை கள்ளக்காப்பி அடிக்கணும்? கள்ளக்காப்பி அடிக்க அவசியம் இல்லையே. நாங்க தூய்மையான மார்க்கத்தை வணங்குறோம். அப்போ என்ன சொல்றாரு? நானே கடவுள் என்று சொல்லிட்டாரு. இப்போ உடனே நீங்க என்ன சொல்லக்கூடாது? இது ஓல்டு டெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடாது. நான் சொல்லக்கூடிய வாசகம் நியூ டெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடிய மத்தேயு, லோக்கா, மார்க்கு அதுலயும் இருக்கு. இப்போ நான் சொன்ன வாசகங்கள் அதுலயும் இருக்கு, அதையும் நம்ம காட்டுவோம். இதுல ஓல்டுல இருக்கு. அதனால அங்கேயும் இங்கேயும் பொய் பேசி என்ன செய்யக்கூடாது, மாத்தி சொல்லக்கூடாது. ஏசாயால 45ல 20லேருந்து 23 வரைக்கும் என்ன வருதுன்னு கேட்டனா, அதாவது தங்கள் விக்கிரமாகிய, விக்கிரம்னா சிலை, மரத்தை சுமந்து ரட்சக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்கிறார்கள். அதாவது கல் சிறைகளை எடுத்து நீங்க செய்றீங்க, கட்டைகளை வைத்து வர்ணித்து ஒரு கடவுளை செய்றீங்க. அது என்னது? தேவனை தொழுது கொள்கிறீர்கள். அறிவில்லாதவர்கள் இதை செய்யறவங்க யாராம்? அறிவில்லாதவர்கள். நீங்க அப்ப அறிவில்லாத முட்டாள்கள். நீங்க ஏன் அதை செய்றீங்க? ஏசையால இருக்குத, நீங்க தானே பைபிள் இப்படி சுமந்து போறீங்க சிலுவையை போட்டுட்டு. இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களை சொல்ல நாங்க யாருன்னு கேட்டக்கூடாது. ஏன்னா உங்க வேதத்துல இருக்கு, உங்க சகோதரர்கள் கேள்வி கேட்டதுனால உங்க வேதத்திலேருந்து நாங்க எடுத்து சொல்றோம், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்போ நீங்க என்ன செய்றீங்க? விக்கிரகத்தை வழங்குறவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று தெரிவிக்கும்படி ஏகமாய் யோசனை பண்ணுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள் என்று சொல்றாரு. அதுக்கப்புறம் பூர்வ காலம் முதற்கொண்டு விலங்கை பண்ணி அந்த நாள் துவைக்கு இதை அறிவித்தது யார்? கர்த்தராகிய நான், கர்த்தர் என்னையே வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பெரிய வசனம். என்னை தவிர தேவன் இல்லை, வேறொன்றும் என்னை தவிர வேறொன்றும் இல்லை, பூமி எங்குமாயிலும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிப்பீர்கள். நானே தேவன், வேறொன்றும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கட்டும், அதாவது கீழே விழுந்து வணங்குங்கிற. நாவு யாவும் என்னை முறையிடட்டும், என்னை கொண்டே ஆணையிடுகிறேன். இந்த ரீதியான வார்த்தைகளை வாயிலிருந்து புறப்பட்டது என்று ஏசையா சொல்றார். ஏசையாங்கிறது யாரு? உங்களுடைய நல்லடியார்கள் அதை தொகுத்து வழங்குனதுல ஒருவர். அவரு தான் இதை எழுதி வச்சு நீங்க அதை தான் சுமந்துக்கிட்டு வர்றீங்க. அப்போ யாரு? கருச்சிலையை வணங்குறவங்க யாராம்? பயங்கரமான முட்டாள் என்று சொல்றாங்க. நாங்க கருச்சிலையை எங்க வணங்குறோம்? உங்களையா நாங்கள் கள்ளக்காப்பி அடிக்கணும்? நாங்க சிலைக்கு நீ அதுக்கு இருக்கவே கூடாதுன்னு இல்லைங்கிறோம், எங்களுக்கு அது அசிங்கம்ல சொல்றோம். அப்போ கள்ளக்காப்பிங்கிற வார்த்தையே உங்க வாயில வரக்கூடாது. அடுத்து பாருங்க, ஏசாயால 45ல 5-6. நீங்க பைபிளை படிங்க. நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. நீங்க உடனே இதை இயேசுநாதர்னு சொல்லக்கூடாது. இது நீங்க இயேசுநாதர்னே சொல்லக்கூடாது. ஏன்னா உங்க அகராதி பிரகாரம் இது ஓல்டு டெஸ்ட்மெண்ட். நியூ டெஸ்ட்மெண்ட்ல இந்த வார்த்தை இருக்குது. நீங்க பொய்யா பேசக்கூடாது. அவர் கடவுளை வணங்க சொல்றாரு, கடவுளை வணங்க சொல்றாருன்னு இயேசுநாதர் சொன்ன விஷயங்களும் இருக்கு, மற்ற தீர்க்கதரிசிகள் சொன்னதும் இருக்கு. அப்ப நானே கர்த்தர், வேறொரும் என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை. சூரியன் உதிக்கிற திசையிலும் அதை மறைகிற திசையிலும் அறியப்பட்டிருக்கும் என்னை அறிய இருந்தும் உனக்கு இடைகட்டு காட்டினேன். நானே கர்த்தர், வேறொன்றும் இல்லை. என்னதான் வணங்கணும்? நானே கர்த்தர், நானே கர்த்தருங்கிறார். கர்த்தர்னா உங்க அகராதியில யார்? இயேசுநாதரா இல்ல கடவுளா? அதை நீங்க தான் சொல்லணும். விக்கிரங்களை உருவாக்கி யாவரும் வீணர்.
சொல்ல பாருங்க. விக்கிரங்களை உருவாக்குறவங்க யாரும் வீணர், அவர்கள் ரட்சிக்கப்பட்டவன் இல்லை. ஒன்றுக்கும் உதவாத அவைகளை நீங்க காணாமல் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறது. எப்படிப்பட்ட வசனம் பாருங்க. ஒன்றும் அறியாமலும் கேட்காமலும் இருக்குது, அதை போய் நீங்க செய்றீங்க. தங்களுக்கு வெட்கம் இல்லையா? அவைகளை தங்களே சாட்சி, அது தங்களுக்கே சாட்சி கூறுறது. ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரத்தை வருவிக்கிறேன். எப்படிப்பட்டவன்? இதோ அவனுடைய கூட்டாளிகள்லாம் வெட்கக்கேடானவர்கள், தொழிலாளிகள் நரஜிவான்கள் தானே. அவர்கள் எல்லோரும் கூடி வந்து நிற்கட்டும், அவர்கள் ஏகமாய் திகைத்து வைக்கப்படுவார்கள். அசிங்கமான செய்திங்கிறாரு ஏசாயா 44:9-11 வசனம். இதெல்லாம் நீங்க படிக்கிறது உண்டா? இது என்ன இதெல்லாம் எப்படிப்பட்ட இதை நாங்க ஏன் கள்ளக்காப்பி அடிக்கணும்? நீங்க தான் விக்கிரங்களை வச்சு அடங்குறீங்க. அப்ப நானே தேவன் வேறொரு இல்லை. ஏசாயால 46:9-10. எனக்கு சமமானவன் இல்லை. அப்ப மகன் கடவுள் இல்லை. நானே தேவன் வேறொருவரும் இல்லை, நானே தேவன் எனக்கு சமமானவன் எவனும் இல்லை. எப்படி சமமானவன் இல்லைன்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு நிகரே இல்லை. அந்த நிலையில் உள்ள ஆதி முதற் கொண்டு, ஆதினா அந்த காலம் படைக்கத்துல இன்னும் செய்யப்பட்டவை பூர்கால முதற் கொண்டு அறிவிக்கிறேன். அதாவது உலகம் படைச்சதுல இருந்து இன்னை வரைக்கும் அறிவிக்கிறானா நான் தான் கடவுள்னு. ஆதினா பழசு. உங்களுக்கு தமிழ் தெரியலன்னா நீங்க இங்கிலீஷ்ல படிச்சு பைபிளை தெரிஞ்சுக்கிறீங்க. அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமாய் எல்லாம் செய்வேன், நான் நினைச்சதை செய்வேன். எப்படி பாருங்க. அதாவது சித்தமானவை எல்லாம் செய்வேன், நான் நினைச்சதை செய்வேன். அதுல செய்ததுதான் ஈசா நபி. நான் நினைச்ச தாய் இல்ல, ஒரு தந்தை இல்ல, ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண்ணிட்ட என்ன செய்வேன்? ஒரு பையனை வர வைக்கிறது எனக்கு ஒன்றும் என்ன இல்லை, கஷ்டமே கிடையாது. இதை கவனத்தில் வச்சுக்கிறணும். அப்போ தேவன் நான் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேவன் இப்படி இருக்கு, தேவனுக்கு யார் ஒப்பிடுவீர்கள்? என் சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? கேள்விக்குறி கேட்கிறான். கண்ணான் ஒரு சுரூபத்தை வர்க்கிறான், தட்டான் பொன் தகட்டால் அதை மூடி அதற்கு வெளிச்சங்களியே பொருத்துகிறான். அதாவது ஒண்ணுமே இல்லாததுக்கு வெளிச்சத்தை போட்டு நீங்க அந்த கடவுள் மாதிரி பண்றீங்க. ஏசாயா 40:18-19 இதெல்லாம் நீங்க எடுத்து படிங்க. அப்போ ஆண்டவரே, தேவர்களுக்கு முன்னால் நிகர் இல்லை, உம்முடைய கிரியே ஒப்பில்லை. சங்கீதம் 86:8. நீ ஒருவனே தேவன். சங்கீதம் 86:10. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? கேள்விக்குறி. அவர் வானத்திலும் பூமியிலும் பார்க்கும்படி தம்மையே நிற்கிறார். சங்கீதம் 113:5-6. முதலாம் ராஜாக்கண்ல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உனக்கு ஒப்பானவனுக்கு எவனுமே இல்லை. அப்ப எப்படி? வானத்திலையும் சரி கீழேயும் சரி. அப்ப ஏசுநாதர் இல்லை. ராஜாக்கண்ல முதலாம் ராஜாக்கள்ல 8:23 8வது அத்தியாயத்துல 23வது வசனம். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு புரியுது? இதெல்லாம் உண்மையில உங்களுக்கு புரிஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? இஸ்லாத்துக்கு வந்துடுவீங்க. ஏன்னா இஸ்லாம் தான் ஒரு கடவுளை சொல்லுது. இது ஒரு கடவுளை இஸ்லாம் இயேசுநாதருக்கு கொடுத்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல அன்னைக்கு இருந்த மோசடியாளர்கள் கைவரிசையை காட்டல. இறைவன் மிச்சம் வச்சிருக்கான் கடவுளை பத்தி சொல்வதற்காக வேண்டி. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கை சரக்கை திரிச்சிருக்கிறார்கள். கை சரக்குன்னா என்னன்னு தெரியுமா? பொய்யையும் புழுவு மூட்டையும் எழுதுவது. மிச்சம் மீதி இருக்கிறதுல இது இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பதில் வச்சிருக்கீங்க என்று நீங்க யோசனை பண்ணிக்கிறீங்க. அப்ப இப்படி நிறைய இருக்கு. மத்தேயுவிலும் இருக்குது. அந்த நாளில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உனது அற்புதங்களை செய்தோம் அல்லவா அப்படின்னு கேட்பாங்க. யாரு? ஏசுநாதரை வணங்குறவங்க. அப்ப ஏசுநாதர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? அப்பொழுது ஒரு காலம் உங்களை நான் அறியவில்லை, அக்கிரமம் நீங்களாம் இப்படிலாம் நீங்க செய்தீங்கன்னா அக்கிரமக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களை நான் சொல்வேன் என்று இயேசுநாதர் சொல்லுறாரு. இது மத்தேயுல 7வது அதிகாரத்துல 21-27 வரைக்கும் பெரிய வசனம். இதை நீங்க படிச்சு பார்த்துக்கிறீங்க. இது பெரிய வசனம். அப்போ இந்த மாதிரி இருக்குது. அப்படி கடவுள் கடவுள் விஷயத்த நியூ டெஸ்ட்மெண்ட்லயும் இருக்குது. இப்படி போய்கிட்டே இருக்கு. மத்தேயுல 23:5-10 வரைக்கும் கடவுளை அதுலதான் வருது. ரபி ரபி அழைக்கப்படுவது விரும்புகிறீர்களா? கடவுளே கடவுளே, கிறிஸ்துவர் ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நான் ஒருவனே கடவுள். அப்படி பரலோகத்தில் இருக்கிற ஒருவனே உங்களுக்கு பிதா. பரலோகத்தில் இருக்கிற பிதானா யாரு? பிதானா யாரு? தகப்பனா? பரலோகத்தில் அதாவது எப்படி சொல்லப்படுதுன்னா, நல்லா கேட்டுக்கிறீங்க. இது மத்தேயுல 23வது அத்தியாயத்தில் 5-10 வரைக்கும் இருக்கு. என்ன இருக்கு? நல்லா கேட்டுக்கிறீங்க. நீங்கள் எல்லோரும் சகோதராய் இருங்கள், பூமியில் ஒருவனையும் நீங்கள் பிதா என்று சொல்லாதீங்கள். பூமியில பிதா என்று சொல்லாதீர்கள்னா டாடி கிடையாது, இறைவன் என்று சொல்லாதீங்கள்னு அர்த்தம். அதனால ஏன்னா பிதான என்னுடைய சொந்த தகப்பன அப்பான்னு தானே சொல்லுவேன். அது எப்படி சொல்லப்படுது? யாரையும் சொல்லாதீங்கன்னா கடவுள் என்று சொல்லாதீர்கள் என்று அர்த்தம் தமிழ்ல. பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்கள் பிதா. பரலோகத்தில் இருக்கிற பிதான யார்? உங்க தந்தையாது? இறைவன், கடவுள்.
உங்களுக்கு 3 பாசம் இருக்கு, தேவன், கர்த்தர், பிதா. அந்த 3மே ஒரு சொல் தான். இன்னொன்னையும் சேர்த்துக்கிறீங்க, அல்லோலியாங்கிறது. அப்ப இவ்வளவு சொல்லுமே காடை குறிக்கக்கூடிய ஒரு சொல் என்பதை நீங்களும் அப்படித்தானே வச்சிருக்கீங்க. பிதா பரிசுத்தன் ஆவின் தானே. பிதானா கடவுள், சுதன்னா மகன், பரிசுத்த ஆவி. ஆவி ஒன்று வச்சிருக்கீங்க, பாவியா நீங்க செய்றீங்க. அதனால அப்படிப்பட்ட காரியத்தையும் செய்யக்கூடாது. அடுத்து பாருங்க, மத்தேயுல 27:46, 9 மணி. நல்ல கவனமா கேளுங்க கிறிஸ்தவ சகோதரர்களே, நண்பர்களே, முஸ்லீம் சகோதரர்களுக்கு 9 பார்த்துக்கிறீங்க. இதை பார்த்து அவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு இருட்டறையில் இருக்கிறாங்க பாவம். 9 மணி நேரத்தில் இயேசு கூப்பிடுறாரு, ஏலி ஏலி லாமா சபக்ஸ்தானி என்று சத்தம் போட்டு கூப்பிடுறாராம். சத்தம் போட்டு மெதுவா சத்தம் போட்டு கமர்றாரு, ஆண்டவனே, இறைவனே. அதுக்கு அர்த்தம் என்னவானா அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாவா? தேவனே தேவனே என்னை நீ என் கைவிட்டீர். தந்தையை தந்தையன் கூப்பிடவில்லை. தேவனே தேவனே என்னை கைவிட்டுட்டு எல்லாரும் என்னை சிலுவையில அரைச்சி கொண்டு போட்டானுல, அதுக்கப்புறம் உயிர் தந்து தனி கதை, அதுக்கெல்லாம் வரல. இந்த நேரத்துல கை விட்டுட்டிய நீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கதையை சொல்லுவீங்க. இந்த நேரத்துல அவர் என்ன சொன்னாருங்கிறதான் பாயிண்ட். 3 நாள் உயிர் தெளிந்து அப்படியே பயங்கரமா வந்தாருங்கிறதுக்கு நான் பேச வரல. இப்ப கடவுள்னா யாருங்கிறதா சப்ஜெக்ட். சரிங்களா? நீங்க இதை முதல்ல இதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கு போகணும். இங்க இருந்து அங்க பாஞ்சிடக்கூடாது. அப்ப என்ன வருது? தேவனே தேவனே என்னை நீர் ஏன் கைவிட்டீர். அதுக்கு அர்த்தமா? அப்ப ஏலி ஏலி இல்லாம மொழி எங்கேருந்து வந்துச்சு சிந்திச்சுக்கிறீங்க. அவ்வளவுதான் மொழி மிச்சம். ஒரு 5-6 மொழி தான் கிடைக்குது. மற்றதெல்லாம் தமிழ், மற்றதெல்லாம் செத்து போயிட்டு. இல்லைன்னா ஞான மனிதர்கள் அந்த போதகர்கள்ட்ட தான் கேட்கணும். பொய்க்கார போதகர்கள் அவர்களுக்கு இதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அப்போ அவங்க கிறிஸ்தவ மக்களை எப்படி என்ன வழி நடத்துறாங்க பாவம். இந்த போதக பிரகாரம், இந்த வசன பிரகாரம் வழி நடத்துறாங்க. அவங்க இப்படி இருப்பாங்களா? முதல்ல உங்கள்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்கலாமா? நீங்களே தவறு செய்து பல பேர் மாட்டிக்கிறீங்களா? கர்த்தர்கிட்ட தானே பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் எடுத்து சொல்லணும். ஆனா அவங்களே கடவுளா ஆயிடுறாங்க. அப்ப ஏலி ஏலி ராம சபக்ஸ்தானிங்கிறது இயேசுநாதரை தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை, அவரே கடவுளை வணங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவரே கடவுள்கிட்ட உதவி கேட்கிறாரு பாருங்க. கை விட்டுட்டு நான் தனியா கிடந்து சாவுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. 9 மணின்னு வேற போட்டிருக்கிறாங்க. எந்த அர்த்தத்துல 9 மணி போட்டிருக்காங்கிறதும் தெரியவில்லை. அதையும் நீங்க தான் அவங்க கிட்ட கேட்கணும். இதெல்லாம் ஏன் அப்படி மடத்தனமா போட்டிருக்கீங்க என்று கேட்கணும். மரணிக்கும் போது என் கடவுளை என்னை ஏன் நீ கைவிட்டீங்கிறது 15:34 அப்படிங்கிறதுலையும் இருக்குது. லூக்கா நிறைய இடத்துல 4 சுவிசேஷங்களும் இருக்குது. மத்தேயுல 27:46 இது இருக்குது. இவ்வளோ செய்திகளை சொல்லியிருக்கு கடவுளை பற்றி. அப்போ இயேசுநாதருங்கிறது கடவுளை பற்றி என்ன சொல்றாரு? இயேசுநாதரும் கடவுளை தான் வணங்கினாரு. இதற்கு முன்னாடி அந்த நல்ல மக்களை எல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்களுடைய அகராதி பிரகாரம் அவங்களும் கடவுளை வணங்குங்கள் என்று சொல்கிறாரு. சிலைகளை வணங்காதீர்கள் என்று சொல்றாங்க. மொழி ஒரு மொழி வந்தா முழுமையா வரணும். அங்க ஒன்றும் இங்க ஒண்ணுமா வந்தா மொழி காணாம போயிட்டா இல்ல அது எழுதுனவங்களுக்கு தெரியலையா? இது யாரு பதில் சொல்லணும்? அந்த ஃபவுண்டர் தான் சொல்லணும், அந்த வேதத்துக்கு சொந்தக்காரங்க. ஆமாங்க மொழி இல்லைங்க அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா ஏங்க 2 எழுதியிருக்கீங்கன்னு கேட்டால் அதுக்கு சொல்லணும். சரி, 2 பாசையிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்க யாராவது 2 மொழியில இருந்து ஒரு மொழியில தானே ஒரு தூதர் வருவார். சரி, அப்படியே 2 மொழிக்கு வந்தாலும் அந்த 2 மொழி எங்க அதையும் சொல்லணும். அந்த மொழியை மனப்பாடம் பண்ணவங்க எங்க, எப்படி இதை மொழிபெயர்த்து கொண்டு வந்தீங்க, எந்த காலத்தில் பண்ணீங்க, இதுக்கெல்லாம் ஒரு அறிக்கை கொடுக்கணும். அவங்க இப்படி இருக்குன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் கேட்டு அவங்க சொல்லணும். சொல்வதற்கு உரிமை கொடுக்கணும். நீங்க எங்க மார்க்கத்தை பத்தி தாராளமா என்ன செய்யலாம், கேட்கலாம். நாங்கள் பதில் சொல்லுவோம். அதுக்கு நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதுதான் அதுக்குண்டான நல்லா கள்ளக்காப்பி அடிப்பதற்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால் இந்த மாரிஸ் புகையலுங்கிறவர் ஒரு புஸ்தகம் விட்டார், விஞ்ஞானத்தில் குரானும் பைபிளும். அதை வாங்கி அவர் படிக்கணும். அவர் கிறிஸ்தவர் தான். மைக்கேல் ஹார்ட்டுங்கிறவர் அந்த 100 பேர்கள் என்று ஒரு புஸ்தகம் விட்டார். அதில் நான் முகமது நபிக்கு முதலிடம் கொடுக்கிறேன். ஏனென்றால் முகமது நபி அவர் வாழும் காலத்தில் இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டாங்க. இயேசுநாதருக்கு 3வது இடம் கொடுத்துருக்காங்க. 2வது இடம் ஐஸ்டீனுக்கு, பூமி ஈர்ப்பை கண்டுபிடித்தவருக்கு ஐஸ்டீன். இப்போ 3வது இடத்துல இயேசுநாதருக்கு ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நான் ஏன் கொடுத்தேன் என்றால், அவர் அவர் காலத்தில் அந்த மார்க்கம் பூர்த்தியாகவில்லை, மதம் பூர்த்தியாகலை. அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த பவுலுங்கிற ஜான் பால் அந்த மாதிரி அவங்க தான் யூத மதத்தை பார்த்து நம்ம ஒரு கடவுளுக்கு மகன் என்று சொன்னால் நல்லா இருக்கும், மக்கள் கூட்டம் வரும், அனுதாபத்தில் விடுவாங்கன்னு சொல்லி அந்த சிலுவை பலியை மேற்கோள் காட்டி மனித பாவத்துக்காக இவர் உயிரை கொடுக்க வந்தவர் என்று ஒரு கற்பனை கதையை எழுதி அதை உருவாக்கி அதற்கு சில பாட்டுகள்லாம் உருவாக்கி அதில் அப்படி ஒரு மதத்தை கொண்டு வந்துட்டாங்களே ஒழிய இயேசுநாதருக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்லலை, அவர் தான் சொல்றார், கிறிஸ்தவராக இருக்கக்கூடியவர். அதனால இதுதான் அதுக்கு உண்டான பதில். இன்னும் என்ன செய்யறோம், அதற்கு வேற எது கேட்டாலும் அதற்கு அறிவுபூர்வமாக உங்களுக்கு என்ன செய்யறோம், பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம்.